ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செக்ஷன் வந்து சதவீதம். சரியா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம புதுசாக பார்க்க போகிற செக்ஷன் வந்து சதவீதம் வந்து. இப்போ இந்த சதவீத செக்ஷன் வந்து இப்போ நம்மளோட செக்ஷன் நம்ம பார்க்க போகிற மைண்டில் 16வது செக்ஷன் பார்க்க போகிறோம். சதவீதத்தை பொறுத்த மட்டும் நிறைய வகையான கேள்விகள் காணப்படும். நான் உங்களுக்கு ஒரு வகை ஒரு ஒன் பை ஒன்னாக ஒரு டைப்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விளங்கப்படுத்துகிறேன். நீங்கள் பார்த்து அதை கேட்டு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா, எல்லா வகையான சதவீதத்திலையும் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கலாமோ எப்படிப்பட்ட எல்லா விதமான கேள்விகளையும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அதே நேரம் அதை செய்யக்கூடிய சில ஷார்ட்கட்டுகள் சில ரிக்ஸ்களையும் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, சரி, ஓகே. இப்போ பார்ப்போம். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கை பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படித்தான் என்றது உங்களுக்கு இப்போ சதவீதம் என்றால் இதுதான் என்றது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் ஆகணுன்றதுக்காக இப்போ நான் உங்களுக்கு இப்படி ஒரு கணக்கு எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. சரியா, சில பேருக்கு சதவீதம் இப்படித்தானே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு சதவீதம் என்னென்ன தெரியாமலும் இருக்கும், சில பேருக்கு சதவீத கணக்கு எனக்கு எப்படி செய்யறது தெரியாமன்னு சொல்கிறவங்க கூட இருப்பீங்க. ஜஸ்ட் ஓகே, தான். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 10,025% மதிப்பின், அதாவது இந்த 10,000 ரூபாய் காசு இருக்கு, இந்த 10,000 ரூபாயோட 25% மதிப்பிட 15% எவ்வளவு? அதாவது இப்போ அவங்க தந்திருக்கிற இந்த 10,000க்கு நம்ம 25% கண்டுபிடிக்கணும். 25% கண்டுபிடிச்சு வார விடையிட 15% என்ன என்றதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். ஓகே, இப்போ விளங்கிட்டா நான் உங்களுக்கு சொல்றது ரைட். இப்போ இதில் இப்போ அவங்க வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் கணக்கு வந்தாலே தெரியும். முதல் கூட அசல் முதல் என்று சொன்னால் இப்போ நம்ம 10,000 வந்து அதான் நம்ம முதல். இப்போ இதில் அந்த முதல் கூட பெர்சன்டேஜை பெருக்கணும். ஓகேவா, அதாவது இப்போ இதில் இப்போ முதல் 10,000 வந்திருக்காங்க. இதே மாதிரி சில கணக்குல முதல்ல தரலாம். முதல்ல கொடுத்து பக்கத்திலேயே சதவீதம் கொடுத்தா தாராளமா அது ரெண்டையும் பெருக்கணும். அதுதான் அதில் முறை, பெருக்குங்க. ஆனா ஒரு விஷயம், இப்படி பெருக்கணும் என்று சொன்னா நீங்க, அதாவது இப்போ உங்களுக்கு விளங்கணும் பாருங்க, 10,000 போட்டு 25% தந்திருக்கிறத வந்து நீங்க பெருக்குங்க. எப்பயுமே இப்படி முதல தந்து முதலுக்கு பக்கத்திலேயே பெர்சன்டேஜ் ஒன்று தந்திருந்தால் அது ரெண்டையும் பெருக்கணும். சரியா, ஆனா இப்படி பெருக்கணும் என்று சொன்னா, அதாவது சதவீதத்தை பெருக்கலுக்கு மாத்திரம் என்று சொன்னா 2 0 கட் பண்ணணும். 2 0னா 2 0 நம்ம வெட்டணும். அதுதான் ரூல்ஸ். அது 2 0 இஞ்சாலாம் இருக்கணும் இல்லை இஞ்சாலாம் இருக்கணும் இல்லை, எந்த சைட்ல இருந்தாலும் நீங்க 2 0 கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன வருது, 100 தர 25 வரும். சரியா, வந்தா அதை என்ன செய்யணும், அதை பெருக்கணும். அப்ப 100 தர 25 எவ்வளவு வரும், 2,500 வரும். சரிதானே, 2,500. இப்போ இந்த மெத்தட் விளங்கிட்டா உங்களுக்கு. சரி, இப்படி 0 இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்படி சைவர் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன மிஸ் செய்கிறேன்னு சொல்லி கேட்குறவங்க இருப்பீங்க சம்டைம். அப்படி சம்டைம் சைவர் இல்லைன்னு சொன்னால் புள்ளி வச்சு அதை சேர்க்கணும். ஆனால் இப்போ நமக்கு இப்போ இந்த கணக்கில் அந்த டென்ஷன் இல்லை தானே என்ன. சரி, ஓகே. அப்போ இப்போ நம்ம இந்த கணக்கை எப்படி செய்யறேன்னா, இப்போ நம்ம இதை பெருக்கிட்டு தானே. ஓகே, இப்போ 10,000ல் இப்போ நம்ம 2 0 வெட்டுனா 100 25 நம்ம போட்டா என்ன வரும், 2,500 வரும் பெருக்கணும்டா. சரியா, ஓகே. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க என்றதை பாருங்க. என்ன சொல்றாங்க, இப்போ 10,000ல் 25% 15, 10,000ல் 25% எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம், 2,500 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2,500 15% என்னன்னு கேட்காங்க. இப்போ விளங்கிட்டு தானே உங்களுக்கு கணக்கு. சரி, அப்ப இந்த 2,500 இப்ப இந்த 15 பெருக்கணும். இந்த 2,500 15 பெருக்கணும். இப்ப நான் இதை டிலீட் பண்ணிட்டு உங்களுக்கு அதை மட்டும் செஞ்சு காட்டுறேன். சரியா, ஆனா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறப்ப 10,000ல் 25 மதிப்பீடு என்ன, 2,500. இந்த 2,500 தான் நம்ம 10,000ல் 25% பெருமானம் 2,500 கண்டுபிடிச்சிட்டோம்.
கேள்வி என்ன, 25% மதிப்பிட 15% என்னன்றதான் மதிப்பு. அப்ப இந்த 2500 நம்ம இந்த பெர்சன்டேஜ் பக்கத்துல என்ன செய்யணும், 15ஆல மாறி எல்லாம் பெருக்கிடக்கூடாது. அப்ப 10,000 கூட 15ஆல எல்லாம் பெருக்கி எல்லாம் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வைஸா செஞ்சா மட்டும்தான் கணக்கு சரியா வரும். கேட்டிருக்கிற விதமும் அப்படித்தான். அப்ப 10,000க்கு 25 மதிப்பு இப்ப 2,500 கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிச்ச 2,500 இப்ப இந்த 15% பெர்சன்டேஜ் பெருக்கணும் சொன்னா என்ன செய்யணும், 2 0 வெட்டணும். இப்போதைக்கு முதல் இந்த 2,500 தானே, 2 0 கட் பண்ணித்தான் ஆகணும். அப்ப 2 0 கட் பண்றோம்னு சொன்னா இப்ப 25 தர 15 ரெண்டு வேற விளங்கிட்டா. 25 தர 15 இதை பெருக்குனா இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். அதாவது இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். அது 25 தர 15 வெயிட் பண்ணுங்க வாரனா. ரைட், இப்ப நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன, 25 தர 15 வந்துட்டு. இப்ப இதை பெருக்க தெரிஞ்சவங்க நீங்க நேரடியாவே பெருக்கிக் கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா இப்ப தேவையானவங்க நான் சொல்ற விஷயத்த யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஷார்ட்கட்டான ஒரு மெத்தட். இல்ல எங்களுக்கு நாங்க சும்மா நார்மலாவே பெருக்குவோம்னு சொல்றவங்க நீங்க பெருக்கிக்கோங்க. நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க கணக்கெடுக்காதீங்க, விட்டுக்கோங்க. சரியா? இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா இப்ப 25 கூட இந்த 15 பெருக்க ஈஸியா தெரிஞ்சவங்க பெருக்கிக்கோங்க. தெரியல இப்ப நான் சொல்ற போற இந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இப்ப 25 கூட 15 டைரக்டா பெருக்க தெரியலன்னா இப்ப ஃபர்ஸ்ட் 15 கூட நம்ம எந்த எண்ணை பெருக்க போறோமோ அதற்கு முன்னால ஒரு 0 சேர்த்துக்கோங்க. விளங்கிட்டா? அதாவது இப்ப நம்ம 15 கூட எந்த எண்ணை பெருக்க போறோம், இம்பார்ட்டன்டா நான் சொல்றேன், இந்த நோட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப 15 கூட நம்ம எந்த எண்ணை பெருக்க போறோமோ, சரியா, 15 கூட நீங்க எந்த எண்ணாலும் சரிதான், இதுன்றதுக்குள்ள எது வேணாலும் சரி. இப்ப நான் சொல்றேன், இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப 15 கூட நீங்க எந்த எண்ணை பெருக்க போறீங்க, இப்போதைக்கு 25. இத கூட இதுக்கு இறுதியில் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. அப்ப எத்தனை வரும், 250 என்று வரும். இல்லைங்கிட்டா? ரைட், இது சரியா? இப்ப இதோட அரைவாசி எவ்வளவு வரும், 125 வரும். நான் சொல்றது அதாவது இந்த 15ஓட இதை பெருக்க போறீங்களோ அதுக்கு பக்கத்துல ஒரு 0 சேர்த்து வர பெருமானத்துல அரைவாசிய போட்டு இது ரெண்டையும் என்ன செய்யணும், கூட்டணும். இதுதான் சரியா? இது ரெண்டையும் என்ன செய்யணும், கூட்டணும். கூட்டினா என்ன வரும், 375 வரும். அதுதான் இங்க இருக்க ஆன்சர் இருக்கா, அதுதான் ஆன்சரா இருக்கும். அதாவது இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சின்ன ஒரு ஷார்ட்கட் தான் சொல்லி தந்தேன். 25 15 இப்ப நம்ம பெருக்கிறோம்னா இப்படி போட்டு பெருக்கி திருக்கணும். என்ன 5 25 5 2 மிச்சம் 2 10 2 12 ஒரு 5 5 ஒரு 2 எல்லாம் போட்டு பெருக்கிறத விட விளங்கிட்டா இப்படி எல்லாம் பெருக்கி கொஞ்சம், அதாவது டைம் உங்களுக்கு ஷார்ட்கட்டா இருக்கணுமேன்றதுக்காகத்தான் நான் இப்ப இந்த மெத்தட்டா சொன்னேன். நான் விளங்கிட்டா? இன்னொருக்கா சொல்றேன் பார்த்துக்கோங்க. 25 15ஆல பெருக்க 15 கூட எந்த தானத்தை பெருக்க போறீங்களோ அந்த தானத்துக்கு பக்கத்துல ஒரு 0 சேர்த்துட்டு இதுல காவாசி எத்தனை வரும், 125 வரும். அதையும் போட்டுட்டு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா வார விடதான் இந்த கேள்விக்குரிய விடையாக இருக்கும். அப்ப ஆன்சர் ஓகே. சரியா? ஓகேவா? நல்லா விளங்கிட்டா? அதாவது இப்ப 10,000க்கு நம்ம 25% 2,500 கண்டுபிடிச்சோம். அந்த 2,500க்கு 15% எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 15% எவ்வளவுன்றதான் கேள்வி. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்ப 2,500ஓட 15 நம்ம பெருக்க வந்தோம்னா 2 0 கட் பண்ணோம்னா 25 தர 15 வரும். அந்த 25 தர 15க்கு தான் 15ஓட நீங்க எந்த தானத்தை பெருக்க போறீங்களோ அதுக்கு பின்னுக்கு ஒரு 0 சேர்த்துக்கோங்க. பெருக்க போற தானத்துக்கு சேர்த்துட்டு அதில் அரைவாசி போட்டுட்டு அதை கூட்டணும். சரி, ஓகே. இப்ப இன்னொரு கணக்கு பார்ப்போம். சரியா? இது இப்ப என்ன சொல்றாங்க, 400 30% மதிப்பின் 25% என்பது எவ்வளவு என்று கேட்காங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் தரல, நம்ம செஞ்ச ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிப்போம். சரியா? இப்ப என்ன கேட்காங்கன்னு விளங்குது தானே, 400 ரூபாய் காசு இருக்கு.
சரியா? 400 ரூபா இருக்கு. இந்த 400 ரூபாயிட 30 வீதத்தை கண்டுபிடிச்சு இந்த 30 வீதத்துல 25 வீதம் எவ்வளவு என்றதுதான் கேள்வி. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வியை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ளணும். சரியா? ஓகே. அப்போ இப்போ நம்ம 400 எழுதுவோம். என்னென்று ஓடப்படி தான் நம்ம செய்யணும். சரியா? இப்போ பெருக்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு சைபரை நம்ம கேன்சல் பண்ணணும். அது நீங்கள் எப்படியும் கேன்சல் பண்ணலாம். இப்போ அங்காலையும் கேன்சல் பண்ணலாம், இங்காலையும் கேன்சல் பண்ணலாம். 400 தர 30 என்று போட்டுட்டு இப்போ 2 சைபரை கேன்சல் பண்ண இதையும் கேன்சல் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தானே, எப்படியும் நீங்கள் கேன்சல் பண்ணி கொள்ளலாம். சரி, ஆனால் 2 சைபரை கேன்சல் பண்ணால் ஓகே. இப்போ என்ன வரும்? 40 தர 3 வரும். அப்போ இதை பெருக்குன்னா அப்படி வரும் 120 என்று வரும். இப்போ 120ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 120ஓட நம்ம என்ன செய்யணும்? 25 பெருக்கலாம். நேரடியாகவே பெருக்கலாம் தானே. இப்போ இப்படி 120 கூட 25 பெருக்கணும்டா 2 0வை நம்ம இப்போ என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணணும். இப்போ பொறுமை இதை அழிப்போமா? ரைட். இப்போ 120ஓட இந்த 25 பெருக்கணும். ஆனால் நம்மளோட விதியின்படி என்ன? 2 0 கேன்சல் பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ நம்ம ஒன்றை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு 0 நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ நம்ம பெண்ணத்தில் இருக்கோம், கடனில் இருக்கோம். இப்போ இன்னொரு 0 நம்ம கேன்சல் பண்ணணும்டா ஒன்று நம்ம என்ன செய்யணும்? புள்ளி வைக்கணும். அதுதானே. அப்போ புள்ளி ஆனால் ஒரு ஐடியா, இப்போ நான் இப்போ புள்ளி வச்சு இப்போ தசத்தில் எல்லாம் எடுத்து செய்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் என்றதுக்காக நான் ஒரு ஷார்ட்கட் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக புள்ளியை வச்சு நீங்கள் செஞ்சு போகலாம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால். இல்லை தெரியாதவங்க இருப்பீங்க என்று சொன்னால், இப்போ எங்களுக்கு கணக்கே தெரியாதுங்க, எங்களுக்கு சதவீதமே தெரியாதுங்க அப்படி என்று சொல்லி இருக்கிறவங்க சொன்னால் உங்களுக்கு நான் இந்த சொல்கிற மெத்தட் யூஸ் ஆக மாட்டேன் நான் நினைக்கிறேன். சரியா? சரியா? இப்போ புள்ளி வச்செல்லாம் கஷ்டமெல்லாம் படாமல் இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ 400 மதிப்பு 120 நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிச்சிட்ட இப்போ நம்ம 25ஆல் பெருக்குவோம். பெருக்கிறதுக்கு போட்டோன்னே ஒரு சைவரை வெட்டினா இன்னொரு சைவரை நம்ம கடனில் தான் இருக்கோம். அது சரியா? அதை மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சைவரை வெட்டணுமென்றதை நம்மளோட விதி. ஒரு சைவரை வெட்டிட்டோம், அப்போ இன்னொரு சைவர் நம்ம கடனில் இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இந்த கடனை தீர்க்கிறதுக்காகவும் அதே நேரம் கடனை தீர்க்கிறேன்னு சொன்ன என்ன செய்யணும்? இந்த 1225 பெருக்கி அதில் வார விடையில் சைபர் வந்தால் ஒரு சைவரை கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சான் தள்ளி புள்ளியை வச்சுன்னு சொன்னால் கடன் முடிஞ்சிடும். சரியா? சரி, அது எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். சரி, இப்போ 1225 பெருக்கணும். ஐயோ எனக்கு பெருக்கிற கஷ்டமே, டைம் போகுமேலாம் நினைக்கிறவங்க இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக தான் நான் இந்த ஐடியாவை ஷார்ட்கட் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இல்லை நாங்கள் எல்லாம் செய்வோம், எங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செஞ்சுக்கோங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் 12 கூட எந்த நம்பரை பெருக்க போகிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சைவரை சேர்த்து. இதுக்கு நம்ம பார்த்தது 15க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? 15 கூட தான் அது. இப்போ நான் சொல்கிறது 12ஓட. இப்போ நான் சொல்கிறது எத்தனையோட? 12ஓட. சரியா? 12 கூட எந்த நம்பரை பெருக்க போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு சைபரை சேர்த்துக்கோங்க. சரியா? அதோட பெருக்க போகிற நம்பரை 2 டைம் எழுதி மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. அவ்வளோதான். அதாவது இப்போ இது இப்போ 12 தர 25. சரியா? இதுக்கு இப்போ நீங்கள் இப்போ இந்த 12ஓட இந்த 25 தானே பெருக்க போகிறீங்க. அப்போ இந்த 25க்கு பக்கத்தில் ஒரு சைவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்தா எத்தனை வரும்? 250. அதோட இந்த பெருக்க போகிற நம்பர் என்ன? 25. இந்த 25 2 தரம் சேர்த்து மொத்தமாக கூட்டினீங்கண்டா எவ்வளோ விட வருதோ பார்ப்போமா? கொஞ்சம் போகிறோம். ரைட். இப்போ பார்ப்போம். 12 தர 25
இப்போ இந்த 12ஓட பெருக்க போகிற நம்ம 25 ரெண்டு வடிவா இதோட ஒரு சைபரை சேர்த்தா 250 வரும். எத்தனை வரும்? 250. இப்போ அடுத்தது இந்த 25 தான் நீ பெருக்க போகிற நம்பரும் இது சைபரை சேர்த்ததுக்கு பிறகு இப்போ இந்த 25 இந்த சந்தத்தை திரும்ப 2 தரம் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க. எழுதி மொத்தமாக கூட்டினீங்கன்னா எத்தனை வரும்? இப்போ எத்தனை? 300 என்றது தான் சரியானபடியாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ இந்த 12 தர இந்த 25 டிரெக்டாக பெருக்கி பார்த்தாலும் இந்த 300 தான் வரப்போகுது. அதே இதை இப்போ நான் சொன்ன இப்போ ஈஸியாக குயிக்காக செய்யணும்னு சொன்னால் 12ஓட எந்த தானத்தை பெருக்க தராங்களோ அதோட ஒரு சைபர் டக்குன்னு சேர்த்து போட்டுட்டு இந்த பெருக்க தந்திரிக்கிற சாணத்தை திரும்பி 2 தரம் முடிஞ்சு கூட்டுறேன். அப்போ இதில் கஷ்டப்பட வாய்ப்பாடு தெரியல பெருக்கல அப்படின்னு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிதான். ஆனால் 300 விட இல்லை. 300 நம்ம எடுத்துட்டோம். ஆனால் 300 விடலை. ஏன் 300 விடலை? நம்ம ஏற்கனவே ஒரு சைபர் வெட்டோம். ஏன் விட இல்லைன்னு சொல்கிறேன்ன்றது உங்களுக்கு விளங்குதா? ஏன் விட இல்லை? இப்போ நம்ம நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏற்கனவே நம்ம ஒரு சைபர் ஒன்று வெட்டுறது கடலில் இருக்குமோ இல்லையோ? இப்போ நம்ம 300ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு கடலில் இருக்கோம்ல, ஒரு சைபரில் அங்கே வெட்டணும், இன்னொரு சைபர் வெட்டத்தானே வேணும். அப்போ அந்த சைபர் என்ன செய்யணும்? இங்கே வெட்டுனா 30 வரும். இதுதான் விட. இது சிம்பிள். இப்போ இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு இப்போ ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால் சரியா? இப்போ ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால் கொஞ்சம் பாருங்க. இப்போ இந்த 400 தர 30 போட்டு 2 சைடை வெட்டுவோம். வெட்டுனா 40 தர 3 சொன்னால் 120. 120 கண்டுபிடிச்சிட்டு தானே? ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம்? 120 வந்து 120 தர 25. இங்கே வந்து ஒரு சைபர் இருக்கு வெட்டு. அப்போ அப்புறம் 12 தர 25. அப்போ 12 எந்த நம்பரை பெருக்கணுன்றாலும் அதுக்கு பக்கத்தில் சைபரை சேர்த்து பிற இதை சேர்த்து கூட்டினா என்ன விட வரும்? நமக்கு 302 விட வரும். சரியா? 302 விட எடுத்து ஒரு சைபரை வெட்டும். வெட்டினா 30. இவ்வளவுதான். நீங்கள் 2 செகண்ட் கணக்கு இவ்வளவு செய்கிறதுக்கு பார்த்தீங்களா? தட்ஸ் சிம்பிள். 430 விதத்துக்கான 120 வரப்போது. 120 25 வந்து ஒரு சைபர் கட்டணும், ஒரு சைபர் கடன் இருக்கு. அந்த கடனை வந்து நம்ம இந்த 12 25 பெருக்கி போட்டு வாரத்துலேருந்து ஒரு சைபர் விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க கணக்கு. பட் நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக மட்டும்தான் சொன்னேன். இது கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் சொன்னது டைப் 1ல் நான் உங்களுக்கு 2 கணக்கு சொல்லித்தேன். 2 ரொம்ப நல்லா விளங்க பண்ணிக்கிறேன். நல்லா செஞ்சு பாருங்க. பேசிக்லி கணக்கு தான் இது. சரியா? ஓகே. இப்போ நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டைப் 2 டைப் 3 டைப் 4 அப்படி அதாவது உங்களுக்கு நான் பிரித்து தானே எல்லாமே நான் சொல்கிறது. எல்லாத்தையும் ஒன்றா சொன்னாலும் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் வந்து படிக்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோஸ் போடுறோம். வீடியோஸ் வந்து கூட லென்த்தாக போனாலும் உங்களுக்கு போரிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி செய்கிறேன். சரியா? சரி, ஓகே. இது ரெண்டையும் இந்த வீடியோவில் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் அடுத்த கணக்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? சரி, ஓகே. தேங்க்யூ.